மரியா இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ மனதில் இருக்கிறார். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் சொந்த ஊர்களுக்கு சென்று குடிமதிப்பு எழுத வேண்டும், உடனடியாக செய்ய வேண்டும். இது மகாராஜாவின் கட்டளை கட்டளை கட்டளை. இது நமக்கு வந்த சோதனை. நாம் ஊரோ பெற்றேன். இங்கிருந்து அது சரியா 2 நாள் ஆகவே. உனக்கு பிரசவ நேரம் வேறு. இதுவே தேவ சித்தம். புறப்படுவோம். காட்சி 4. சத்திரம் தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. மாட்டுத் தொழுவம் தான் கிடைக்கிறது. அங்கு முன்னணியும் இயேசு ராஜா பிறந்து விட்டார். பயப்படாது. இதோ எல்லா ஜனத்துக்கும் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரட்சகர் உங்களுக்கு தாவீதிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையின் துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். காட்சி 5. உடனே ஒரு சொல். அண்ணா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். நட்சத்திரத்தை கண்டோம் அண்ணா. ராஜா எங்கு பிறப்பார்? அரண்மனையில் தானே. அதனால் இவ்விடம் வந்தோம். மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் அந்த நட்சத்திரத்தை கண்டால் எனக்கு அறிவியுங்கள். நானும் அதை பணிந்து கொள்ளும்படி வருகிறேன். என்ன, யூதருக்கு ராஜாவா? நான் இருக்கும்போது ராஜா பிறந்திருக்கிறார் என்று எப்படி சொல்லுகிறார்கள்? அவர்கள் திரும்ப வரட்டும், பார்த்து கொள்கிறேன். காட்சி 6. சாஸ்திரிகள் கிழக்கில் கண்ட நட்சத்திரத்தினை மீண்டும் காண்கிறார்கள். அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நின்றது. அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அவற்றை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கை வைத்தார்கள். திரும்பி செல்கையில் சற்று கண் அயர்கிறார்கள். தேவதூதன் சொப்பனத்தில், அதாவது கனவில் தோன்றுகிறான். பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். யூரோதிடம் போகாதீர்கள். நாம் தேடு வழியாக சென்று விடுவோம். இதோ இப்படிப்போ. காட்சி 7. யோசேப்பு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறான். தேவதூதன் கனவில் வந்து, யோசேப்பே,
ஏறுவது பிள்ளையை கொல்ல வகை தேடுவான். ஆதலால் நீ பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போ. நான் உனக்கு சொல்லும் மனம் நீ அங்கேயே இரு. யோசேப்பு இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போகிறான். அருமையான பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி யோசியுங்கள். கிறிஸ்துவின் பிறப்பு முதலில் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆம், தேவன் எளிமையானவர்களுக்கே முதன்மை கொடுக்கிறார். எங்கோ இருந்த சாஸ்திரிகளை அனுப்பி அவருடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார். ஏறுவதவிடம் இருந்து குழந்தையை பாதுகாக்கிறார். குழந்தை இயேசுவுக்கு மட்டும் அல்ல, நமக்கும் தேவன் அரணாகவும் கோட்டையாகவும் இருக்கிறார். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள்.